ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ்கே சமையல். எல்லோருக்கும் ஹெல்தி வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கை வச்சு இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக டக்குன்னு 5 நிமிஷத்தில் சுலபமாக செஞ்சிடலாங்க. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லோரும் விரும்பி கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இதை ஒரு கத்தி வச்சு மேலே தோலெல்லாம் நீக்கிடுறேன். இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்துருங்க. பீல் ரிமூவர் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி தோலெல்லாம் சீவி எடுத்துருங்க. இப்போ அதை நல்லா கழுவிட்டு காய் சீவும் இல்லைங்களா, காய் துருவுறதில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்த பிறகு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிட்டு அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட தண்ணி சேர்த்து நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. தண்ணி நீர்த்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. அதனால் டைட்டாக இந்த மாதிரி இறுக்க பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் பால் மாதிரி உருட்டி போடும்போது எண்ணெயில் உதிர்ந்து போயிடும். அதனால் தண்ணி சுத்தமாக இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. தண்ணீர் சுத்தமாக சேர்க்கக்கூடாதுங்க. அப்படியே நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நல்லா டைட்டாக இறுக்க பிடிச்சி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசையும் போதே லைட்டாக தண்ணி வரும். அப்போ அதுவே கரெக்டாக இருக்கும், பதமாக இருக்கும். நீங்கள் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். பெந்தளவு இருக்கும். இதை பால் மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா உருண்டைகளையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மெதுவாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு 30 செகண்ட் கழித்து தான் நீங்கள் திருப்பி விடணும். உடனே திருப்பி விட்டுறாதீங்க. நீங்கள் சிம்மில் வைக்க வேண்டாம், ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும். இது மாதிரி எல்லா உருண்டைகளும் சேர்த்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். உள்ளெல்லாம் நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால் பொறுமையாகவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம பெப்பர் சேர்த்தனால, மிளகுத்தூள் சேர்த்தனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம தண்ணீர் இதில் விட்டோம்னா உதிர்ந்து போயிடும் உங்களுக்கு. அதனால் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு உதிராமல் வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்நாக் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்நாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.